ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நேர் மாறுபாடு எதிர் மாறுபாடு இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் இது. ஆனால் இதுதான் இந்த விஷயம் அப்படின்றது நமக்கு தெரியாது. சரி, அது என்ன அப்படின்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாக ஒரு செயல் அதிகரிக்கும் போது அதோட விளைவும் அதிகரிச்சது அப்படின்னா அதை டைரக்ட் வேரியேஷன், நேர் மாறுபாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு செயல் இன்க்ரீஸ் ஆகி போகுது, அதோட விளைவு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அதை இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்று அதிகரிக்கும் போது இன்னொன்று குறைஞ்சுது அப்படின்னா அதை எதிர் மாறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்படி கூட இருக்கலாம், அந்த செயல் குறையும் விளைவு அதிகரிக்கும். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் அது நேர் மாறுபாடு, ரெண்டுமே குறைஞ்சாலும் அதை நேர் மாறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆரோ மார்க் ரெண்டும் ஒரே பக்கமாக போனது அப்படின்னா அது நேர் மாறுபாடு, டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவோம். குழப்பமா இருக்கா? இப்போ நான் சில எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் ஒரு கப்பில் என்ன வச்சுருக்கேன், ஒரு போட் ஒன்று இருக்குது, ஒரு படகு மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்க. தண்ணியை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா? தண்ணியை இதில் இன்க்ரீஸ் பண்ண அந்த கப்பலோட ஹைட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகி வருது. அப்போது தண்ணி என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகுது, கப்பலோட ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது ரெண்டுமே அதிகரிச்சதுன்னா அது என்ன, நேர் மாறுபாடு. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டைமரை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது என்ன பண்ணுறேன், தண்ணியை லீக் பண்ண போகிறேன். பாருங்க, இப்போ டைம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ இதில் என்ன ஆகுது பாருங்க, தண்ணி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. டைம் போயிட்டே இருக்குது, இதில் தண்ணி என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போது இதை என்ன சொல்லலாம், டைம் இன்க்ரீஸ் ஆகி போகுது, அப்போ தண்ணி என்ன பண்ணுது, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆகிறப்போ தண்ணி லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், எதிர் மாறுபாடு, இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒன்று அதிகரிக்கும் போது ஒன்று குறைஞ்சிது அப்படின்னா அதை இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இதில் பாருங்களேன், தண்ணி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, தண்ணி என்ன பண்ணுது, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ போட்டோட ஹைட்டு என்ன பண்ணுது, குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ ரெண்டுமே குறையுது அப்படின்னா இது என்ன சொல்லலாம், நேர் மாறுபாடு, டைரக்ட் வேரியேஷன். அதாவது ரெண்டுமே சேமாக இருக்கணும், ஒன்றாவே இருந்துச்சுன்னா அதை நேர் மாறுபாடு, டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவோம். ஒன்று மாற்றி ஆப்போசிட்டில் போணுச்சுன்னா அது இன்டைரக்ட் வேரியேஷன். அப்போ தண்ணி குறையும் போது போட்டோட ஹைட்டும் குறையுது, ரெண்டுமே சேமாக குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. அப்போது இது நேர் மாறுபாடு, டைரக்ட் வேரியேஷன். இப்போ டைம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, தண்ணி லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ இதை என்ன சொல்லலாம், எதிர் மாறுபாடு, இன்டைரக்ட் வேரியேஷன். இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸியாக இருக்கா? கான்செப்ட் புரியுதா? இதே மாதிரி நீங்கள் ரியலாக உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெண்டு பஸ்ஸை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பஸ் ஃபாஸ்ட்டாக போகும், ஒரு பஸ் ஸ்லோவாக போயிட்டு இருக்கும். காரணம் என்ன, அதோட ஸ்பீடு தான் அதில் மாறுது. ஸ்பீடு சேஞ்ச் ஆகும்போது அதோட டைமும் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ இதுக்கான ஃபார்முலா இருக்கு, அது என்ன அப்படின்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, டைரக்ட் வேரியேஷன் ஃபார்முலா. இது நேர் மாறுபாடு, y = kx. ஓகேவா? kன்றது கான்ஸ்டன்ட், xy நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ. இந்த ஃபார்முலா இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். இது டைரக்ட் வேரியேஷன், நேர் மாறுபாடுக்கான ஃபார்முலா. இதுவே எதிர் மாறுபாடு, இன்டைரக்ட் வேரியேஷனாக இருந்தது அப்படின்னா y = k/x. இந்த ஃபார்முலாஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரிலேட்டடான நிறைய சம்ஸ் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரியலாக உங்களோட லைஃப்பில் நடக்கக்கூடிய டைரக்ட் வேரியேஷன் என்ன, இன்டைரக்ட் வேரியேஷன் என்ன அப்படின்னு கம்பேர் பண்ணி நீங்கள் எழுதி பாருங்கள். பாய்.